உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள் பேன் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம வெஜிடபிள் பேன் கேக் செய்யறதுக்கு நான் ஒரு 150 கிராம் முட்டைக்கோசு எடுத்து வச்சிருக்கேன். அதை நல்லா நெய்ஸாக அப்படி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நெய்ஸாக கட் பண்ணிக்கோங்க. நெய்ஸாக இருக்கணும், கொஞ்சம் நீளமாக இருக்கணும், அப்போ நல்லா இருக்கும். அதே மாதிரி அந்த அவ்வளோத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு குடமிளகாய் எடுத்துக்கோங்க. அது இதே மாதிரி இந்த விதையெல்லாம் எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு அந்த இது வெட்டின மாதிரியே நம்ம நெய்ஸாக குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுப்போம். இதையும் இந்த விதையெல்லாம் நீக்கிடுங்க. இப்போ அதையும் இந்த மாதிரி திருப்பி வச்சு நீல வாக்கில் வர மாதிரி எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் வெட்டி எடுப்போம். இந்த மாதிரி நைஸாக இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு இந்த ரெண்டையும் வெட்டிக்கோங்க. கேரட் ஒன்று எடுத்து நல்லா இப்படி கிராஸாக வச்சு வெட்டினோன்னா நல்லா கொஞ்சம் நீளமாக கிடைக்கும். அதனால இப்படி சைடில் வச்சு வெட்டுறேன் நான். நல்லா மெல்லிஸாக வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கரெக்டாக வச்சு இதையும் நல்லா சின்ன சின்னதாக அந்த காய்ங்க வெட்டின மாதிரியே வெட்டிக்கோங்க. இப்படி வெட்டி எடுத்துக்கோங்க. இது சின்ன பசங்களுக்கெல்லாம் கொடுத்தோன்னா நல்லா ஹெல்த்தி. எல்லாம் வெறும் வெஜிடபிளில் மட்டும்தான் நம்ம செய்கிறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யும்போது நல்லா இருக்கும். இப்போ இது எப்படி வெட்டிக்க பாருங்க. இதே போல் இந்த ஒரு கேரட் ஃபுல்லும் வெட்டிக்கோங்க. இப்போ நான் ஒரு உருளைக்கிழங்கு சும்மா கழுவி தோலை மட்டும் நீக்கி வச்சிருக்கேன். பச்சை உருளைக்கிழங்கு தான், வேகெல்லாம் வைக்கல. அதையும் இதே மாதிரி மெல்லிஸாக எடுத்து வெட்டிப்போம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா நீல வாக்கில் இதே போலயே வெட்டி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா காயும் சேர்த்து செய்யும்போது நல்ல டேஸ்டாக இருக்கும். ரொம்ப எண்ணெயும் ஊற்றி செய்ய வேண்டாம். அதனால நல்லா ஹெல்த்தியான ஒரு பேன் கேக் தான். நல்லா இருக்கும் பண்ணி டேஸ்ட்டு. இப்போ இதையும் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு வெங்காயம் இந்த அளவு சைஸு சரியாக இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு காய்க்கு இந்த அளவு எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதையும் இதே மாதிரி நீல வாக்கில் வெட்டிடலாம். எல்லாத்தையும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நீல வாக்கில் எல்லாத்தையும் வெட்டிக்கிறோம். இது போல் இந்த ரெண்டு பீஸ் வெங்காயத்தையும் வெட்டி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. இப்போ அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நல்லா அதையும் பொடியாக அப்படி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். அதுக்கு தான். இப்போ இது காரத்துக்கு நான் ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நல்லா அதையும் நடுவில் அப்படி நேராக கீறிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. நல்ல ரொம்ப சின்னதாக கட் பண்ணிடுங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால வாயில் கடிச்சா அப்புறம் சாப்பிட்டாதுங்க. ரொம்ப சின்னதாக இருந்தால் தெரியாது அந்த அளவுக்கு காரம். அதனால நல்லா சின்னதாகவே கட் பண்ணி சேர்த்துடுங்க நீங்கள். இப்போ இதையே இதோட சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் எடுத்து ஒரு கிண்ணத்தில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க எல்லா காயும் எடுத்து ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம். அதை அதில் போடும்போதே கையில் கொஞ்சம் அப்படியே உதுத்து விட்ட மாதிரி நல்லா இது பண்ணி போடுங்க. நல்லா ஒத்தையாக வர மாதிரி நல்லா பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். இதுக்கு ரொம்ப பொருள் எல்லாம் தேவையில்லை. இந்த காய், கார்ன்ஃப்ளவர், கடலை இந்த மாதிரி கொஞ்சம் பொருள்லையே ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமும் செஞ்சிடலாம். அந்த காய் வெட்டுற நேரம் தான். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கையில் நல்லா எல்லா இதுக்கும் போகிற மாதிரி நல்லா பிரட்டி விடுங்க.
உப்பு போட்டு பிசையும் போது காய் வந்து கொஞ்சம் சாஃப்டாகும். கொஞ்சம் அது ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சு மூடி வச்சுட்டோம்னா, ஒரு அரை மணி நேரம் கூட மூடி வச்சுட்டோம்னா அந்த உப்பு எல்லாம் அந்த காயில ஏறிட்டு தண்ணி விட்டு இருக்கும். நம்ம அந்த மாவு போடும்போது தண்ணி ஊத்தாம தானே மாவு சேர்ப்போம். அதுக்காக இந்த மாதிரி நல்லா இப்படி பிசைக்குங்க. நல்லா பிசறினா சாஃப்ட் ஆயிடும் காய் உப்பு பட்டு. இந்த மாதிரி அமுக்கி மூடி வச்சுக்கணும். ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு 1/4 மணி நேரம் கூட நீங்க மூடி வைங்களேன். டயம் இருக்கிறத பொறுத்து நீங்க மூடி வச்சுக்கோங்க. இதை அப்படியே இப்போ மூடி எடுத்து வச்சிடலாம். இப்ப இப்ப நல்லா தண்ணி எல்லாம் வடிஞ்சு எப்படி இருக்கு பாருங்க. நல்ல காய் வந்து உப்புல சாஃப்டா இருக்கும். நல்ல உப்பெல்லாம் அதுல ஏறி இருக்கும். இப்படி தண்ணி கொஞ்சம் நிக்குது பாருங்க. இந்த நேரத்துல நம்ம இதுக்கு தேவையான மாவெல்லாம் நம்ம சேர்த்துப்போம். இது வந்து கடலை மாவு. நான் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கடைசியில் பத்தல அப்படின்னும் போது வேணா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சேர்க்கும் போது ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் போட்டிருக்க அளவு காய்க்கு நான் சொல்றேன். 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இப்ப இதை எல்லாத்தையும் தண்ணி எல்லாம் ஊத்தாம நல்லா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. அது கூட மிளகு நுணுக்கி வச்சிருக்கேன். ஏன்னா ஒரு மிளகாய் தான் போட்டிருக்கேன். அந்த காரம் நமக்கு பத்தாது. ஒரு 1.5 ஸ்பூன் 1 ஸ்பூன் கிட்ட நல்ல தாராளமா மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. இப்ப அதுக்கு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா கடலை மாவு சேர்க்கறதுனால பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இது கூடவே நீங்க சாட் மசாலா வச்சிருந்தா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அது நல்லா இருக்கும். இன்னும் டேஸ்ட் அந்த புளிப்பு அந்த இனிப்பு அந்த அந்த டேஸ்ட் கொஞ்சம் நல்லா வித்தியாசமா இருக்கும். அதை கொஞ்சம் சேர்த்து கூட நீங்க செய்யுங்க. இப்ப எல்லாத்தையும் நல்லா இப்படி மாவு எல்லா மாவு இந்த காய் எல்லாத்தையும் ஒண்ணா நல்லா பிரட்டிக்கோங்க. இதுக்கு வேற எந்த பொருளும் சேர்க்கறதுக்கு தேவையில்லை. இதை நல்லா இப்படி பிரட்டிக்கோங்க. இப்ப நம்மளுக்கு காய் கொஞ்சம் தனியா இருக்க மாதிரி அப்படி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கடலை மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இப்ப கொஞ்சம் சேர்த்துட்டு நமக்கு தண்ணி பத்தலை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இப்போ லைட்டா தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஊத்திடாதீங்க. ஏன்னா நம்ம அப்படியே சும்மா அப்படி கட்டியா எடுத்து வச்சு தோசைக்கல்ல வைக்கிற அந்த பதத்துக்கு தான் நம்ம செய்யறோம். முண்டு ஊத்துற மாதிரி இல்லை. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பேசிருக்கீங்க. இந்த காய் எல்லாம் ஒண்ணு சேர்றதுக்கு தான் இந்த மாவு நம்ம மிக்ஸ் பண்றோம். அதுக்கு தான் இப்ப இந்த அளவுக்கு இருந்தா சரியா இருக்கும் பாருங்க. இப்ப நம்ம அதுக்கு கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கடைசியா சேர்க்கும்போது இந்த கலர் கொஞ்சம் நல்லா இருக்கும். ரொம்ப ஒயிட்டா இல்லாம கலர் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்ல. அதனால நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து கலரிக்கணும். இப்ப இப்படி அமுக்கி வச்சுட்டு இப்ப நம்ம ஒரு ஸ்டவ் பத்த வச்சு தோசைகள் வச்சுக்கோங்க. நல்லா இல்லை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா எல்லா இடமும் நல்லா இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது. அதனால இந்த மாதிரி இதுல தொட்டு நல்லா தடவி வச்சுக்கோங்க. நல்ல கல்லு காஞ்ச பிறகு கல்லை சிம்மில் வச்சுடுங்க. அதுக்கப்புறமா ஸ்பூன்ல எடுத்து ஊற்றினாலே போதும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நல்ல பெரிய ஸ்பூனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் ஊற்றினோன்னா கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு சைஸுக்கு ஊற்றிக்கோங்க. அப்போ நல்லா இருக்கும். அதே ஒரு கல் என்னோடது பெருசு அப்படின்றதுனால நான் 2 3 ஊற்றுறேன். நீங்க உங்களுக்கு சின்ன கல்லுன்னா ஒன்று ஒன்றா ஊற்றி எடுத்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாத்தையும் 3 இது ஊற்றிக்கோங்க. இதுல லைட்டா சுத்தி ஒரு சொட்டு எண்ணெய் ஊத்திக்கிட்டா போதும். இது சாயந்தரம் உடனே செய்யக்கூடிய ஒரு இதுதான். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே செய்யலாம். பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். வெறும் காய் தான், எந்த பொருளும் இல்லை, எண்ணெயில போட்டு பொரிக்கல. அதனால எல்லாரும் சாப்பிடலாம். ஹெல்த்தியானது தான். வெறும் காய் கடலை மாவு தான், ஒன்றும் இல்லை இதுல.
இப்போ நம்ம லேசாக எண்ணெய் ஊற்றிட்டு மூடி வச்சிருங்க ஒரு 2 நிமிஷம். இப்போ திறந்து பார்த்தா நல்லா அடியில் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு பாருங்க. அதை கொஞ்சம் பொறுமையாக திருப்புங்க, ஏன்னா வெறும் காய் தானே, உதிரி ஆகிடும். அப்புறம் மெல்ல அப்படி திருப்பிக்கோங்க. கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கொடுத்தா ஒரு பக்கத்தில் ஒரு கரண்டி கொடுத்து இப்படி பொறுமையாக திருப்பி விட்டுக்கோங்க. சிம்மிலேயே வச்சே வேக விடுங்க, அப்பதான் அந்த காய் கரெக்டாக வேகும். இல்லைன்னா இது தீஞ்ச மாதிரி ஆயிரும், காய் கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி அதே மாதிரி லேசாக மேலே கூட மூடி வச்சு எடுத்துக்கோங்க. இப்படி கரெக்டாக எல்லாத்தையும் எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ அதையும் மெல்ல இப்படி திருப்பி விட்டுக்கோங்க. இப்படி 2 சைடு கரெக்டாக வெந்திருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சான்னு இப்படி நல்லா குத்தி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கத்தியில் வச்சு இப்படி நடுவில் எதுவும் மாவு எதுவும் இருக்கா அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. சரியா வெந்துருச்சு அப்படின்னா நீங்கள் பிளேட்டில் எடுத்துக்கோங்க. நமக்கு ரொம்ப சுவையான வெஜிடபிள் பேன் கேக் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இது எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க. இப்படி புட்டு பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாம் வெந்து நல்லா சாஃப்டா ஒரு லேயர் லேயரா இருக்கு பாருங்க. நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும், நல்லா கிறிஸ்பியா இருக்கும். இந்த வெஜிடபிள் பேன் கேக்கை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.